ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். தேவன் தமக்கென்று பரிசுத்தமான வித்தை மீதியாக வைத்திருப்பார். அவர்கள் இஸ்ரவேலில் தப்பினவர்களாய் இருப்பார்கள். சீயோனில் மீதியாய் இருப்பார்கள். அவிசுவாசத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் பல கிளைகள் விருட்சத்தில் இருந்து ஒடிந்து கீழே விழுந்துவிடும். அவை பட்டு போகும், அதில் உள்ள இலைகள் கருகி போகும். ஆனாலும் விருட்சத்தில் இருந்து கீழே விழாமல் அந்த விருட்சத்தோடு விசுவாசத்தினால் ஒட்டி கொண்டிருக்கிற கிளையும் இருக்கும். இவர்களே இஸ்ரவேலில் தப்பினவர்கள். இவர்களே சீயோனில் மீதியாய் இருப்பவர்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களை பற்றி ஏசாயா சொல்லும்போது அவர்கள் ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் சங்காரத்தின் நாளில் சங்கரிக்கப்படாமல் ஜீவனோடு விட்டுவிடப்பட்டவர்கள். மரித்தவர்களின் கூட்டத்தில் இருந்தவர்கள் இப்போது ஜீவனுள்ளோரின் கூட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர்கள் ஜீவனுக்கென்று எழுதப்பட்டிருப்பதினால் மரண நாளில் இவர்கள் சங்காரமாகவில்லை. இவர்களுடைய பெயர்கள் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பெயர்கள் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்கள் எல்லோரும் ஜீவனுள்ளோரின் கூட்டத்தில் இருப்பார்கள். அவர்கள் எருசலேமில் தரித்திருப்பார்கள். சீயோனில் மீதியாய் இருப்பார்கள். தம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யாரையும் கிறிஸ்து ஒருபோதும் இழந்து போக மாட்டார். ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். இஸ்ரவேலில் தப்பினவர்கள் தேவனுடைய கிருபையினால் தப்பித்திருக்கிறார்கள். சீயோனில் மீதியாய் இருப்பவர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பதினால் அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய சபையை சீர்படுத்துவார், அதை புதுப்பிப்பார். சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவுவார். அப்போது சீயோனில் மீதியாய் இருப்பவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஆண்டவர் சீயோன் குமாரத்தியை நீதியின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் சுத்திகரிப்பார். எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடுவார். எருசலேமில் உள்ள துன்மார்க்கரை எல்லாம் சங்காரம் பண்ணிவிடுவார். எருசலேமில் பாவமான காரியங்களையும் துன்மார்க்கமான காரியங்களையும் நீக்கிவிட்டு அந்த நகரத்தை சுத்திகரிப்பார். எருசலேம் பரிசுத்த நகரம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அதற்கும் சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. சீயோன் குமாரத்திகள் என்னும் வாக்கியம் யூத தேசத்தில் உள்ள நகரங்களையும் கிராமங்களையும் குறிக்கலாம். இந்த ஊர்கள் எல்லாவற்றிற்கும் எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள். தாயானவளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பிள்ளைகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சீயோன் குமாரத்திகள் எல்லோருமே கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய இருதயங்களில் துன்மார்க்கம் அழுக்கை போல ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் மத்தியிலே இரத்தம் சிந்துதலும் இரத்த பழியும் காணப்படுகிறது. ஆண்டவரே சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி அவர்களை சுத்திகரிக்கிறவர். சுத்திகரிப்பது தேவனுடைய கிரியை. தேவன் தம்முடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பினால் ஜனங்களை சுத்திகரிக்கிறார். பாவிகள் மீது தம்முடைய நீதியான தீர்ப்பை கொடுத்து அவர்களை தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் அழித்து போடுகிறார். நீதிமான்களையோ தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய ஆவியினாலும் சுத்திகரிக்கிறார், புதுப்பிக்கிறார். அவர்களுடைய இருதயத்தில் மனமாற்றத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவும் போது எருசலேமின் மத்தியிலே நியாய தீர்ப்பின் ஆவியும் சுத்திகரிப்பின் ஆவியும் கிரியை நடப்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷருடைய மனச்சாட்சியோடு பேசுகிறார். அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறார். அவர்களை வழி நடத்துகிறார். நற்கிரியைகளை செய்ய தூண்டுகிறார். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுகிறார். அவர்கள் பின்பற்ற வேண்டியதையும் அவர்கள் விலகி போக வேண்டியதையும் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். அப்பொழுது என்பது எருசலேமில் உள்ள எல்லா யூதர்களையும் கர்த்தர் ரட்சித்த பின்பு என்பதாகும். கர்த்தர் எருசலேமை சுத்திகரிப்பார். ஏசாயா 4:5-6 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் அப்போது நிறைவேறும். கர்த்தர் செய்யும் காரியங்கள்: சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவுவார்,
எருசலேமின் வழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடுவார். ஏசாயா 3:16 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் பெருமை, ஆடம்பரம், அலங்காரம் ஆகியவை சீயோன் குமாரத்திகளின் அழுக்காக கூறப்பட்டிருக்கிறது. பாவத்தை பரிகரிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தும் வழிகள். நியாயத்தின் ஆவி. இந்த ஆவியினால் கர்த்தர் சீயோனின் குமாரத்திகளை தாழ்த்துவார். அவர்கள் கர்த்தரின் இரக்கத்திற்காக கெஞ்சுவார்கள். இந்த ஆவி துன்மார்க்கரை அழிக்கும், பரிசுத்த மானவர்களை புதுப்பிக்கும். சுட்டெரிப்பின் ஆவி. இது கர்த்தருடைய கோபத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்து தமது 2ஆம் வருகையின் போது துன்மார்க்கரை அழிக்கும் போது அவருடைய உக்கிர கோபம் வெளிப்படும். எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் என்பது அர்மகதோன் யுத்தத்திற்கு பின்பு எருசலேமில் மீதியாக இருக்கிற யூதர்களை குறிக்கும். இவர்கள் அனைவரும் மாற்றம் அடைவார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள்.